சித்திகா தேவகோட்டை சேர்ந்தன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்களுக்கு சார் செஸ் பயிற்சி பத்தி சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்போ சார் எங்களுக்கு ஒவ்வொரு காயினோட மூவ் அதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் எங்களுக்கு கேஸ்டிங் பத்தி சொல்லி கொடுத்திருந்தாங்க. கேஸ்டிங் அப்படின்னா கோட்டை கட்டுறது. இது நம்ம ராஜாவோட மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கேஸ்டிங் மனையில நம்ம ராஜாவையும் ரூப்பையும் நம்ம மூவ் பண்ணி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கேஸ்டிங் பண்றது நம்ம ராஜாவே ரூக்கையும் நகர்த்துறோம். ஆனா இது ரெண்டுமே ஒரே மூவ் தான் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் ஸ்டைல் மேட் பத்தி சொல்லி கொடுத்திருந்தாங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம செக்ல இல்ல, ஆனா நம்ம வேற ஏதாச்சும் ஒரு பக்கம் கிங்க எடுத்து வச்சோம்னா அது மேட் ஆயிரும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் ஸ்டெயின் மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க சில போல் எல்லாம் எழுத்துலாம் இல்லாம இருக்கும். நம்ம சதுரம் எப்போதுமே 4 பக்கமும் சமமா தானே இருக்கும். நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. அது சார் சொல்லியிருந்தாங்க நம்ம ரூட் வைப்போம்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஒயிட் கலர் கட்டம் இருக்கணும். அது இருந்தா கரெக்டா போட வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் நம்ம செக்மேட் எப்படி பண்றது, செக் வைக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு செஸ்லாம் விளையாட தெரியாது. நிறைய டவுட்டும் இருந்துச்சு. அதெல்லாம் சார் எங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு சார் சொல்லி கொடுத்தது நல்லா புரிஞ்சிச்சு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர், டீச்சர், அப்புறம் சாருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.